அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம நடிகர் விஜய் அண்ணா இருக்கார்ல, அவர் அரசியல் கட்சியெலாம் பூச தொடங்கியிருக்காரு. அரசியல் வரப்போகிறன்ட்டு தொடங்கிட்டார். அவர் கட்சி தொடங்கியாச்சு. இதுக்கு முன்னாடியாவது அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவர் கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கலாம். இப்போ தான் கட்சி தொடங்கியாச்சுல, ஒரு அரசியலை பூச்சாச்சு. அப்போ தைரியமாக ஒரு அரசியல் கருத்துக்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எதிர்த்து, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து பேசணும்ல. அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறாங்கிறத வெளிப்படையாக சொல்லி கட்சி அறிவிச்சிருக்காரு. கட்சி தொடங்கியாச்சு. அப்போ பேசணும்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீட்டு தேர்வு பிரச்சனையில் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அவங்க கட்சி அறிக்கை ஒன்று, தமிழக வெற்றி கழகம், அதான அவங்க கட்சி பேர். அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நீட்டை தடை செய்ய தமிழ்நாடு அரசு, அதான் நீட்டில் விலக்கு கேட்டு, நீட்டு விலக்குக்கு தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டு விலக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க, நீட்டு எங்களுக்கு மாநிலத்துக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேருக்காரு. ஏகே ராஜனா அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக கருத்து கணிப்பெலாம் எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இருந்தால் ஆளுநர் அதுக்கு விலக்கு கொடுக்கல. மத்திய அரசும் அதுக்கு செவி சாய்க்காமல் அப்படி இருக்குது. ஏன்னா முடியாதுன்ட்டாங்க. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வார்த்தை கூட மத்திய அரசை பற்றி, ஆளுநரை பற்றி அண்ணன் விஜய் ஏன் பேச முடியல? விஜய் கட்சியால் எதுக்கு பேச முடியல? இந்த தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு. அதை பற்றி பேச தைரியம் இல்லை. நீங்கள் யாரோட முகமாக நாளைக்கு இவர் இருப்பார்? விஜய் நம்மளோட முகமாக, அதாவது நமக்கு சாதகமாக இருப்பாரா? இதே நமக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது. இது மக்கள் நீங்கள் விளைவிக்கணும், ரசிகர்களாக இருங்க. ஆனால் அரசியலில் பொதுமக்கள் வாழ்க்கையும் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் அவர் இன்னும் அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சிங்க. சந்தேகமாக இருக்குது எனக்கு. அதான் சொல்கிறேன், சந்தேகப்படணுங்க. எல்லாரையும் சந்தேகப்படணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உஷாராக இருக்கணும். அவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.